ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். என்னென்னா அவரைக்காய் சாதம், வாழைக்காய் வறுவல். குழந்தைங்களுக்கு காய்கறிகள் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. சில குழந்தைகள் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள அவரைக்காய் 10 அவரைக்காய் எடுத்துருக்கேங்க. பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வேகிறது ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, தக்காளி எடுத்துருக்கேங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. தவாலங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கடுகு, உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. அதோட நறுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குற உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூளில் மிளகு, ஜீரகம், பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோங்க. ஸோ அதனால் சாம்பார் தூள் சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அவரைக்காயை சேர்த்துடலாங்க. அவரைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க, அப்போ குழஞ்சி போயிடும். ஸோ என்ன அளவு அந்த அளவு ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கலாங்க. சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவரைக்காயோட. பாருங்க, நல்லா கலந்து விட்டுறலாம். அவரைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், ஜீரகம் கொஞ்சம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இருக்கணுங்க. இப்போ தோசைக்கல்ல தாங்க நாங்கள் வறுக்க போகிறேன். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே வாழைக்காவை சேர்த்துடலாங்க. எண்ணெய் ஊற்றி வாழைக்காய் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அவரைக்காய் சாதம், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.